தருமபுரி செரிபல் பால்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா. தருமபுரி செரிபல் பால்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா தருமபுரி இலக்கியம்பட்டியில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சாக்ரட்டிஸ் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் KM ஜெயபூர்ணிமா, சிறப்பு விருந்தினர்களாக ஜெயம் யோக அறக்கட்டளை நிறுவனர் ஜெயபிரியா வெங்கடேஷ், வழக்கறிஞர் N அம்பேத்கர், பீம் ஆர்மி கட்சியின் மாநில தலைவர் சந்திரசேகர், பிசியோதெரபி மருத்துவர் N சந்திரசேகர், ஒருங்கிணைப்பாளர் N செந்தில் ஆகியோர் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார்கள். முன்னதாக உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார்கள். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக செரிபிரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று தருமபுரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். அது சமயம் இன்று டிசம்பர் 3 வேர்ல்டு எபிலிட்டி டே, உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நமது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில், அவங்களை உற்சாகப்படுத்தும் வகையிலும் இன்றைக்கு அவர்களுக்கு சிறிய சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை கொடுத்து விழாவை கொண்டாடி வருகின்ற சூழலில் கடந்த 2 ஆண்டுகளாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழியே நடைபெற்று வரும் செரிபிரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு ஃபுட்பால் போட்டிகளில் 2 ஆண்டுகளாக பங்கேற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் தருமபுரி மாவட்ட விளையாட்டு வீரர்களை இந்த சமயம் பாராட்டி வருகிறோம். 2 ஆண்டுகளிலும் நல்ல ஒரு விளையாட்டு திறனை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு வேர்ல்டு எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் தாய்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று 4வது இடத்தை பெற்று நமது பெருமை சேர்த்தனர். அந்த சமயத்தில் தமிழகத்தில் சேர்ந்த 7 விளையாட்டு வீரர்கள் தங்கப்பதக்கங்களை வென்று ஐகாஷ் அவார்டில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் பெற்று நமது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். அவர்களுக்கும் இந்த வகையிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு சூழலிலும் இவ்வகையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்களும் பல்வேறு வகையான அறிவிப்புகளை வெளியீடு செய்து விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றனர். இந்த வகையிலே தமிழ்நாட்டில் மட்டும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ்
தமிழ்நாடு முதலமைச்சர் விளையாட்டு வீரர்களுக்காக எந்த வகையான விளையாட்டு வீரர்களுக்கும் அவர்களுக்கு இயலாமையின் காரணமாக வெளிநாடுகளில் சென்று விளையாட முடியாத சூழலில் அந்த ஃபவுண்டேஷனில் நமது கோரிக்கையை அளித்தால் அதற்கான முழு தொகையையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு அதை பரிசீலனை செய்து பங்கு தொகைகளை அளித்து வருகிறார். அவருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்தருணத்திலே எங்களது தமிழ்நாடு செரிபல் பால்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் தருமபுரி மாவட்ட ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி செரிபல் பாலிசி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக நம்ம இந்த வேர்ல்டு எபிலிட்டி டே அவர்களை இந்த நம்ம சின்ன ஒரு நிகழ்வாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் யோகா ட்ரஸ்ட் ஜெயப்பிரியா அவர்களை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி செய்ததுக்கு நன்றி. மற்றும் வழக்கறிஞர் அம்பேத் அவர்களும் சந்திரசேகர் அவர்களையும் வந்ததுக்காக நன்றி. மற்றும் நம்ம அசோசியேஷனோட இணை செயலாளர் சுந்தர்ராஜ் அவர்களையும் மற்றும் சனி ஞாயிறு பயிற்சி கொடுக்கும் செந்தில் சார் அவர்களுக்கும் பிசியோதெரபி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நம்மளோட அசோசியேஷனோட சேர்மன் சொல்லலாம், பிரசிடென்ட் சொல்லலாம், ஆர்கனைசிங் செக்ரட்டரி சொல்லலாம், எல்லாமே சேர்ந்த பி சாக்ரட்டிஸ் அவர்களுக்கும் நன்றி.